இந்த கணவனும் மனைவியும் காட்டுக்கு போகும்போது அங்க நிறைய பூக்கள் இருக்கத பாக்குறாங்க. உடனே அங்க இருக்க எல்லா பூக்களுமே பறிச்சுக்க இருக்கும்போது மனைவி ஒரு பெரிய அழகான பூவை பாக்குறா. அதை பார்த்துட்டு கணவன்கிட்ட சொல்றா, எனக்கு அந்த பூ வேணும், எப்படியாவது பறிச்சுட்டாங்கன்னு. அப்ப கணவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பூ பக்கத்துல போகும்போது அந்த பூ ஒரு பாம்பை வேட்டையாடி சாப்பிடுது. இதை பார்த்தோன்னே இவன் இது மாமிசம் சாப்பிடுற பூன்னு சொல்லிட்டு எப்படியோ கவனமா அந்த பூவை பறிக்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது மனைவி அவங்களோட வேலைக்காரங்க கிட்ட சொல்றாங்க, இந்த பூ ரொம்பவே காஸ்ட்லியான பூ, அதனால இதை நீ கவனமா பாத்துக்கணும்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வச்சிருக்க அந்த வீட்டு சாவியை பாத்துக்க இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுல யாரும் இல்லாதனால அந்த பொண்ணு கிட்ட இருந்து அந்த வீட்டு சாவியை பறிக்க முயற்சி பண்றான். அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த பூ பக்கத்துல விழுகிறா. உடனே அந்த பூ அந்த பொண்ணை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து அந்த வேலைக்காரனும் பயந்துடுறான். அதுக்கப்புறம் கீழே விழுந்த அந்த சாவியை தண்ணியை ஊத்தி கழுவிட்டு அந்த சாவியை எடுத்து கொண்டு போய் கபோர்ட் எல்லாம் ஓபன் பண்ணி வீட்டுல இருக்க பணத்தையும் தங்கங்களையும் வேட்டையாடி ஒரு மூட்டையில கட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணோட கணவன் வந்துடுறான். வந்தவன் என்னடா காரியம் பண்ணிக்க இருக்க, என்னோட மனைவி எங்கடான்னு சொல்லிட்டு வேலைக்காரனை போட்டு அடிக்கும் போது அவன் சொல்றான், நான் வீட்டுல இருக்க நகை மட்டும் தான் திருநேன், உங்க மனைவிக்கு என்னாச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது உடனே கணவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் உண்மையெல்லாம் கக்கி உங்க மனைவி அந்த பூ தான் வேட்டையாடிச்சுன்னு சொல்லும் போது உடனே கணவன் எங்க காட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை கூட்டிட்டு போகும்போது அந்த வேலைக்காரனும் அந்த பூ பக்கத்துல கொண்டு போய் விடுறான். உடனே கணவன் பாத்தீங்கன்னா அந்த வேலைக்காரன் அந்த பூ பக்கத்துல தள்ளிடுறான். உடனே இந்த பூவும் அவனை வேட்டையாடிடுது. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இவன் ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவனோட மனைவி இருந்தா அது நடக்காதுன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை கொல்றதுக்காக தான் அந்த பூவை வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் தன்னோட மனைவி இறந்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவன் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு